ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இடியப்பம் முட்டைக்கறி எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இடியப்பம் நம்ம மாவு பிசைகிறதுக்காக கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் மாவில் நம்ம உப்பு போடக்கூடாது, இந்த தண்ணியில் தான் உப்பு போடணும். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும், அது வரை வெயிட் பண்ணுவோம். இந்த சமயத்தில் இந்த இடியப்பத்துக்கு நான் சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி செய்ய போகிறது முட்டை குழம்பு. அதுக்கு 4 முட்டை எடுத்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொதிக்க விடுவோம். தண்ணி கொதித்த பிறகு இடியப்பத்தை பிழிஞ்சு இதில் வைக்க வேண்டியதாக. நான் இப்போ இடியப்பம் எப்படி பிழிடுறதை காமிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ இடியப்பத்துக்கு இங்கே பாருங்கள், நிரம்பரா ஆப்பம் இடியப்ப பொடி தான் எடுத்துருக்கிறேன். இது 1/2 kg பொடி. ஆனால் நான் இப்போ இதில் எடுத்துருக்கிறது கரெக்டாக 1 கப்பு. 100 ml டீ குடிப்போம் இல்லையா, அந்த கப்பை வச்சு 1 கப்பு தான். நாங்கள் 2 பேருக்கு தான். இவ்வளோ தானே இருக்குன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. மாவு தண்ணி ஊற்ற ஊற்ற இந்த மாவு என்ன ஆகும், இந்த கொதித்த தண்ணியை இங்கே பாருங்கள், முதல் இவ்வளோ ஊற்றிட்டு விடாமல் கிளறிட்டே இருக்கணும். கை கொஞ்சம் பார்த்துக்கணும். கொதித்த தண்ணி இப்படியே கிளறிட்டே இருக்கணும். இதில் உப்பு போட தேவையில்லை, தண்ணியில் ஃபுல்லாக உப்பு நம்ம போட்டுட்டோம். ஒரு குழியான பாத்திரத்தை வச்சுக்கோங்க, அப்போ கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை இருக்குது. நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது, இடியப்பம் கல் மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்ம மாவை நான் எந்த பதம்னு சொல்லி காமிச்சு தரேன். மாவு இதுதான் பதம், பார்த்துக்கோங்க. இப்போ இருந்தால் பூ மாதிரி இடியப்பம் வரும். இது ஒரு பெரிய வேலையே இல்லை. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மாவு வந்துச்சு. மாவு பாத்திரத்தில் ஒட்டுறதை விட்டுடுச்சு, பார்த்தீங்களா? இதுதான். இல்லை, இங்கே பாருங்கள், இந்த கையில் சூடாக இருக்கும், இப்படி நம்ம உருட்டும் போது இப்படி வரும். இதுதான் இடியப்பத்துக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இடியப்பம் அச்சில் உருட்டலாம். இந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க, கொஞ்சம், அதாவது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோதான். இல்லை இலையில வேணும்னா நீங்கள் வாழை இலையில வச்சுக்கோங்க. இது நான் இப்படி தான், நாங்கள் சவுத் இந்தியாவில் கன்னியாகுமரியிலலாம் நாங்கள் இடியப்பம் இப்படி தான் செய்வோம். அதனால தான் நான் இப்படி செய்கிறேன். நான் எல்லா மாவையும் புழிஞ்சிட்டேன். இப்போவுமே இட்லி இடியப்பம் இந்த ஆவியில் வேறு பொருளை தண்ணி சூடான பிறகு தான் வைக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தண்ணி சூடாக முன்னாடி வைக்கக்கூடாது. இப்போது இதை உள்ளே தூக்கி வச்சுட்டு 5லேருந்து 6 நிமிஷம் தான். ஏன்னா இந்த மாவு ஏற்கனவே சுடு தண்ணியில் தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அதுக்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டாம். 5 to 6 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடியப்பத்தை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இடியப்பம் நல்லா வெந்துச்சு பாருங்க, ஒட்டவே ஒட்டாது. கொஞ்சோண்டு எண்ணெய் தடவினா போதும். இது எனக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான், அதனால தான் நான் இவ்வளோ செஞ்சேன். பாருங்கள் இடியப்பம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டான இடியப்பம். இங்கே பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்தது இந்த இடியப்பத்துக்கு முட்டை குழம்பு செய்ய போகிறோம். வாங்க முட்டை குழம்பு செய்யலாம். பேன் நல்ல சூடானதும் இதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். முட்டை குழம்பு. இப்போ இதில் நம்ம என்ன போடணுன்னா, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு தாளிச்சிட்டு இதில் ஒரு சின்ன பச்சை மிளகாய், இதுக்கு கூட பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம வெங்காயம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். ப்ளஸ் ஒரு கண்ணாடி பதத்துக்கு நமக்கு வெங்காயம் கிடைக்கும். இதுக்கு கூட நம்ம 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை கடைசியில் தான் போட்டு தாளிக்க போகிறேன். தாளித்து ஊற்றுறது கடைசியில் தான். இப்போ சும்மா தான் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு வாட்டி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரை ஆகணும். நல்ல வெங்காயம் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் ஃப்ரை ஆகட்டும்.
இப்போ நம்ம பார்ப்போம். இது இப்போ நல்ல ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு ஜஸ்ட்டு தட்டி வச்சுருக்கேன். 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு வாசனை போகிறது வரை நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்க்கலாம். ஒரு தக்காளி தான் இது. 2-3 பேருக்கு சாப்பிட வேண்டிய முட்டை குழம்பு தான் நான் செய்கிறேன். இதை போட்டு நல்லா இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி தக்காளியை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். வேக விட்டு இது ஒரு மூடி போட்டு இப்போ மூடி விடுவோம். இதை நம்ம எடுத்து ஒரு வாட்டி திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட இது வேகணும். இந்த தக்காளி நல்லா மசியணும். திருப்பி விட்டுட்டு ஒரு வாட்டி கூட மூடி விட்டுக்கலாம். அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்ல வெங்காயத்தோட மசிஞ்சிச்சு. இந்த டைமில் இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இவ்வளோதான். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போக ஃப்ரை பண்ணுவோம். தண்ணி ஊற்றவே தேவையில்லை. இந்த தண்ணிக்கு பதிலாக அரை முறி தேங்காய் எடுத்து, அரை முறி கூட வேண்டாம், 2 பேருக்கு 3 பேருக்கு செய்யும்போது பெரிய தேங்காய்னா அரை முறியில் பாதி போதும். அதை எடுத்து தேங்காயில் அரை முறி தேங்காய் எடுத்து அதில் அரை டம்ளர் தண்ணி விட்டு முதல்ல ஃபஸ்ட்டு பால் எடுக்கணும். வார்ம் வாட்டர் விட்டால் தேங்காய் பால் நல்லா கட்டியாக கிடைக்கும். அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு பால் எடுத்த பிறகு அது மீதி வர அந்த தேங்காய் இது இருக்கு இல்லையா, அதை திரும்ப ஒரு வாட்டி போட்டு ஒரு 1.5 கப்பு தண்ணி விட்டு 2வது பால் எடுத்து வைக்கணும். அதை தான் நம்ம இதில் போட்டு கிளற போகிறோம். இப்போ இதில் நான் சொன்னேன்ல, அந்த 2வது பால், இதுதான் 2வது தேங்காய் பால், அதை இதில் விட்டு கிளறலாம். கிளறிட்டே இருக்கணும். இதை கொஞ்சம் நல்லா வத்துறது வரை கிளறி விட்டுட்டு அப்புறம் முட்டையை போடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, நல்ல இதாக இருக்குது. இந்த டைமில் நான் 3 முட்டை வேக வச்சு இதை பிளாக் பெப்பரும் உப்பும் போட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி முட்டை வேக வச்சு அப்படியே ஒரு கீரல் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அப்படியே போட்டு இதில் படும்படியாக பண்ணுங்கள். ஃபுல்லாக ஒரு அந்த கிரேவி வந்து பாருங்கள், முட்டை வேக வைக்கும்போது இப்படி கிடைக்கும். அதுக்காக தான் கிரேவிக்கும் கொஞ்சம் ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அதனால தான் நான் பிளாக் பெப்பர் போட்டேன். நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் நம்ம முதல்ல திக்காக எடுத்து வச்சோம்ல, இவ்வளோ தான் தேங்காய் பால், முதல் தேங்காய் பால் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இதை விட்டு இதை கொதிக்க வைக்க தேவையில்லை, சூடானா மட்டும் போதும். ஜஸ்ட்டு அந்த குழம்பு சூடானா போதும், இறக்கிட வேண்டியதான். அப்புறம் தாளிக்கணும். அடுப்பில் பேனை வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு தாளிக்க வேண்டியதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. இதில் இப்போ எண்ணெய் விட்டுப்போம். இது வந்து கோகனட் ஆயில். இப்போ இதில் கடுகு, அப்புறம் காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை, அதுக்கு கூட இங்கே பாருங்கள் 2 சின்ன வெங்காயம் நான் அரிஞ்சு போட்டிருக்கேன். இதை நல்லா இதில் ஃப்ரை பண்ணி அந்த குழம்புல கொட்டிக்க வேண்டியதுதான்.
நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த அந்த குழம்புல கொட்டிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், பெர்ஃபெக்டான முட்டை கறி ரெடி. நான் உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது காமிக்கிறேன். இந்த சமையல் முட்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எம்ஜேஎஸ் அம்மா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.